இந்தியாவோட ரெண்டாவது லார்ஜஸ்ட் டைரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரான மில்க் மிஸ்டோட ஈரோடு ஃபேக்டரிக்கு இன்றைக்கி நான் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே நான் பார்த்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சுக்கிறீங்களா, வேர்ல்டோட டாப் சிஇஓஸாக இருக்கட்டும் இல்லை டாப் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சோசியல் மீடியா ஆக்டிவ் வந்து ஒன்று எக்ஸாக இருக்கும் இல்லை லிங்க்டாக இருக்கட்டும். பிகாஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களோட ஃபாலோவர்ஸ் சர்க்கிள் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் சோசியல் மீடியாவில் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டை ஃபீட் பண்ணுறீங்க பொறுத்தா உங்கள் வே ஆஃப் திங்கிங் இருக்கும். ஸோ அங்கே நான் பார்த்து ஷாக்கான விஷயம் என்னென்னா, ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். எல்லாருமே ஒன் வேவாக நம்ம ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணும்போது அப்போவே வந்து அவங்க ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இங்கிருந்து அவங்க மில்க் மிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க அங்கேருந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்து இங்கே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அங்கே அது மூலிமா அவங்க ரெண்டு விஷயம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட்டிங், அவங்க லாரிஸில் ஒட்டிக்கிற ஸ்டிக்கர்ஸ் வச்சு எல்லா பக்கமுமே அவங்க ப்ராடக்டான மார்க்கெட்டிங் ஃப்ரீயாக போகுது. செகண்ட் வந்து காஸ்ட் கட், அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனோட காஸ்ட் வந்து ரொம்பவே குறையுது. ஸோ அவங்க வே ஆஃப் திங்கிங் எப்படின்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் உங்கள் திங்கிங் இருக்கணும். யாரை ஃபாலோ பண்ணுறதா வந்து திங்க் பண்ணி பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாங்களா?